அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மறுபிறவி குறித்தும் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு பேசியிருந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு மகாவிஷ்ணு வந்துள்ள நிலையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. குடியுரிமை அதிகாரிகள் முன்னிலையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை செய்து வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மறுபிறவி குறித்தும் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு நிகழ்த்தியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் வந்தடைந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியுரிமை அதிகாரிகள் முன்னிலையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சென்னை விமான நிலையத்தில் வந்தடைந்த விஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் அரசு பள்ளிகளில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுடன் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த சொற்பொழிவில் மகாவிஷ்ணு என்பவர் பாவப்புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். மேலும் முன்ஜென்ம தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு அப்போதே பல்வேறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிடமும் இது குறித்து கேட்டபோது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மகாவிஷ்ணு தரப்பில் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டது. தாம் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இன்று தாம் வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விமானம் மூலமாக வந்த போது போலீசார் அவரை அங்கேயே மடக்கி பிடித்து தற்போது விசாரணையானது நடத்தி வருகின்றனர். தற்போது அவரை அழைத்து வந்து சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்வதற்குண்டான அனைத்து பணிகளிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மகாவிஷ்ணுவிடம் தனக்கு இது தொடர்பாக அனைத்து வகையிலும் தாம் ஒத்துழைப்பு தருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது மகாவிஷ்ணுவோட விசாரணையானது மட்டுமே தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது இந்த சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த கைதுக்கு பின்பு, அதாவது கைது குறித்து ஏற்கனவே போலீசார் தரப்பில் ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது சட்ட நிபுணர்களும் இது குறித்து ஆலோசனை செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இதற்கு குறித்த வழக்கு பிரிவு குறித்து ஆலோசனை செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது இந்த மகாவிஷ்ணுவிடம் விமான நிலையத்திலே தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ராகவேந்தர், ஏற்கனவே மகாவிஷ்ணு தரப்புல நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, காவல்துறை மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் இது குறித்து விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார். தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது குறித்து அவர் தரப்பில் எப்போது விளக்கம் அளிக்கப்பட இருக்கு? தற்போது விசாரணையானது சைதாப்பேட்டை போலீசார் சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் வைத்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் எப்படி இது போன்ற கருத்துக்கள் தெரிவித்திருந்தார், இது போன்ற கருத்துக்கள் வேறு ஏதாவது பள்ளிகளில் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாரா என்பது குறித்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் ஒரு மனதை புண்படும் வகையில் பேசியிருக்கும் பட்சத்தில் இது குறித்து வழக்கு பிரிவானது ஆலோசனை செய்த பின்பே அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது
வேறு யாராவது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று குறித்து இந்த இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ராஜேஷ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர். சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் மறுபிறவி குறித்து சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவரிடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக அவர் நான் எங்கும் ஒளியவில்லை, காவல்துறை மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் விளக்கமளிக்க உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது குடியுரிமை அதிகாரிகள் முன்னிலையில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். மகாவிஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வளவு நேரமாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? வணக்கம் லட்சுமி. அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவாற்றியதாக கூறப்படும் பரம்பொருள் பவுண்டேஷன் உரிமையாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். மகாவிஷ்ணு சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு விமான நிலையம் வெளியே வந்ததுமே சைதாப்பேட்டை காவல்துறை அவரை விசாரணைக்காக அழைத்து செய்துள்ளனர். தற்போது விமான நிலையத்தில் உள்ளே அவரை விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர். மிக முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க தலைவர் தங்கம் என்பவரும் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் டிஜிபி அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சங்கங்களும் திருவொற்றூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் மற்றும் டிசம்பர் 3 இயக்கம் ஆகியோர் புகார் அளித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாவிஷ்ணுவை தற்போது விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் மறுபிறவி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றியிருந்தார். இந்நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் அவரை வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருந்தனர். தற்போது விமான நிலையத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மகாவிஷ்ணு தரப்பில் இதுகுறித்து காவல்துறையிடம் விளக்கம் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது அங்கு விமான நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பு நிகழ்த்திய மகாவிஷ்ணு பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அங்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவர்கள் இது குறித்து நீங்கள் ஏன் ஆன்மீக சொற்பொழிவு இங்கு ஆற்றுகிறீர்கள், மறுபிறவி சனாதனம் என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மூட நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில் நீங்கள் புகுத்துகிறீர்கள், அதனால் இதற்கான சரியான இடம் இது கிடையாது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அப்போது அந்த காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் பரவி மிக வேகமாக பரவி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனை மகாவிஷ்ணு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் திருவொற்றூர் காவல் நிலையங்கள் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இந்த மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாகவும் டிசம்பர் 3 இயக்கம் தீபக் சார்பாகவும் இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகளை விமர்சிக்கும் வகையில், அவர்களை இழிவாக விமர்சிக்க வகையில் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அந்த புகார் கடிதத்தில் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்துதான் சைதாப்பேட்டை போலீசார் தற்பொழுது மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அவர் தலைமறைவாகி ஆஸ்திரேலியா சென்று விட்டதாக பல்வேறு யூகங்களான செய்திகள் வெளிவந்தன. இதனை அடுத்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். சரியாக 1:10 மணிக்கு நான் சென்னை விமான நிலையம் வருகிறேன், அங்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பேன், எனது தரப்பு விளக்கங்களை தெரிவிப்பேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அங்கு விசாரணை என்பது சென்னை விமான நிலையத்தில் அவர் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் அவர் தான்
சொன்ன கருத்துக்கள் குறித்து அவர் விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை அவரிடத்தில் எழுப்பி வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசக்கூடிய வகையில் ஏன் பேசினீர்கள் என்பெல்லாம், யார் இந்த ஆன்மீக சொற்பொழிவை நடத்தினார்கள், யார் உங்களுக்கு அழைப்பு விடுத்தது என்றெல்லாம் அவர்கள் அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அரசினர் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி என்பது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்தான் மகாவிஷ்ணுவை அந்த பள்ளிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக அழைத்து சென்றதாக தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை என்பது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மகாவிஷ்ணுவிடம் சென்னை விமான நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்வதற்கும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு மீது புகார்கள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில காவல்துறை தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே சட்ட வல்லுநர்களுடைய காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டார்கள். என்ன மாதிரியான சட்டத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஏற்கனவே வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்பாக தான் தற்பொழுது மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் அவர் அளிக்கக்கூடிய விளக்கங்கள் என்பது திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவோ அல்லது மதத்தை போதிக்கும் வகையில் பள்ளிகளில் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பது சட்ட விதிகளாக இருக்கிறது. அந்த விதிகளின் அடிப்படையில் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் திருவொற்றியூரில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதே போல சைதாப்பேட்டையில் புகார் அளித்திருக்கிறார்கள், வேளச்சேரியில் புகார் அளித்திருக்கிறார்கள். அவ்வாறு இப்படி பல இடங்களிலும் அவர் தமிழகம் முழுவதிலுமே இருந்து அவர் மீது பல்வேறு புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை அவர் இழிவுபடுத்தி இருக்கிறார் என்ற வகையில் அந்த புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது என்பது சட்ட ரீதியாக அது தவறாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து அவர் மீது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் மகாவிஷ்ணு அளிக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்பது திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். அவரது தரப்பு விளக்கங்கள் நீதிமன்றத்தில் கேட்கப்படும். அதனை தொடர்ந்து அவர் நீதிமன்ற போலீசார் காவலில் எடுத்து மேலும் விசாரணை, அவர் என்ன மாதிரியான ஆன்மீக அவருடைய பின்புலம் என்ன, அவர் எதற்காக இந்த மாதிரியான ஆன்மீக சொற்பொழிவுகளை பள்ளிகளில் குறிப்பாக மாணவர்களிடையே ஏன் விதைக்கிறார் என்றெல்லாம் அவருடைய பின்புலங்களை விசாரிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்படும். விரைவாக அவர் கைது செய்யப்படுவார் என்பதுதான் தகவலாக வெளியாகி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் மறுபிறவி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றியிருந்தார். இந்நிலையில் மகாவிஷ்ணுவை ரகசியமாக போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து மகாவிஷ்ணுவை ரகசியமாக அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினரும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது எத்தனை மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? எங்கு வைத்து இந்த விசாரணை செய்து வருகிறார்கள்? வணக்கம் ராஜலட்சுமி. அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவாற்றியதாக கூறப்படும் பரம்பொருள் பவுண்டேஷன் உரிமையாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் முழுவதும் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு இருந்தனர். அதாவது சொற்பொழிவர் மகாவிஷ்ணு விமான நிலையம் வந்ததுமே காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தனர். அதாவது மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக, அதாவது விமான நிலையத்து உள்ளே விசாரணை மேற்கொண்டு ரகசியமாக, அதாவது வெளிவரும் வழியில் இல்லாமல் மேலே இருக்க செல்லக்கூடிய அந்த வழியில் இருந்து, அதாவது செய்தியாளர்களை திசை திருப்பி மேலே இருக்கக்கூடிய அந்த வழியில் இருந்து மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் வேறு வழியாக அழைத்து சென்றுள்ளனர்.
அதாவது விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக ஒரு 40 நிமிடத்திற்கு மேலாக அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன் பின்பு விமான நிலையத்தில் இருந்து அதாவது 3 இடத்திற்கு, அதாவது சைதாப்பேட்டை, அடையார், இன்னொரு இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கு. ராஜலட்சுமி. அண்மை செய்தி. சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், தற்போது வரை மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை எடுத்து வரும் போலீசார் அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டனர், அவர் அதற்கு அளித்த பதில்கள் என்ன, விவரங்கள் கிடைத்திருக்கிறதா பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த சொற்பொழிவில் மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம், மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். மேலும் முன்ஜென்மம் தவறுகளால் தான் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என பேசிய மகாவிஷ்ணு பேச்சு தற்போது பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே இந்த தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் சார்பாக சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் நேற்று தாம் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இன்று சென்னை வர இருப்பதாக தெரிவித்திருந்ததை அடுத்து சென்னை விமான நிலையத்திலேயே தற்போது சைதாப்பேட்டை போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கின்றனர். தற்போது அவரிடம் ரகசிய விசாரணையானது நடைபெற்று வருவதாக விசாரணை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவரை அழைத்து வருவதாகவும், ரகசிய இடத்தில் வைத்து அங்கு வைத்து விசாரணை நடைபெற்ற போதிலும் தற்போது அவரை அழைத்து வந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் தற்போது இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருந்தாலும் வேறு ஏதாவது இடத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அநேகமாக இந்த விசாரணையானது இணை ஆணையர், அதாவது தெற்கு இணை ஆணையர் காவல் அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணையானது நடைபெற வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இன்னும் விசாரணையானது ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் மட்டுமே அங்கே அவரிடம் கேட்கப்பட்டிருப்பதாகவும், எனினும் இந்த தொடர்பாக விசாரணையானது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றால் மட்டுமே அவரிடம் விசாரணை நடைபெற்று அதன் பின்பு வழக்கு பதிவு செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணையானது இன்னும் முடிவு பெறவில்லை. விசாரணைக்கு பின்பே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த வழக்கு பதிவானது அவர் மீது சிறை செல்லக்கூடிய வழக்கு பிரிவா அல்லது காவல் நிலையத்திலே வைத்து அந்த வழக்கு பிரிவா என்பது குறித்து தற்போது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது இந்த மகாவிஷ்ணுவிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.